சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கணேஷா, தேவி 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 என்னாச்சுமா? பாருமா தேவி பாருமா தேவி கணேஷா, கணேஷா தேவி 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 ஏம்மா என்னாச்சுமா? கணேஷா, ஏய் என் பையனுக்கு என்னாச்சுங்க? அப்பா, தங்கச்சிக்கு என்னாச்சுன்னு பாருங்கப்பா. தேவி ஏய், என் பொண்ணை காப்பாத்துனது நீயா? நீயா என் பையனை காப்பாத்துன? இவங்க உங்க பிள்ளைங்களா? ஐயோ தேவி, என்னாச்சு? கணேசன், என்னாச்சு? நீயா? என்ன பண்ண இவங்கள? யாருமா நீ? என்ன யாருன்னு தெரியலையா உனக்கு? தெரியாதே. உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையேம்மா. ஏங்க, என் தங்கச்சிக்கு என்னங்க ஆச்சு? உங்களதான் கேக்குறோம், சொல்லுங்க. எனக்கு மட்டும் என்னப்பா தெரியும்? ரோட்ல நான் இந்த பக்கமா வந்துட்டு இருந்தேன். இவங்க 2 பேரும் கீழே விழுந்து கிடந்தாங்க. ஐயோ, சரி பாவமா இருக்கேன்னு காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்து படுக்க வச்சேன். இவங்க கிட்ட இருந்த கான்டாக்ட் நம்பரை பார்த்துதான் உங்க 2 பேரையும் இங்க வர வச்சேன். ஏய், யார்கிட்ட கதை விடுற? இவங்க 2 பேரையும் உனக்கு தெரியாதா? இவங்க 2 பேரையும் முன்ன பேரையும் நீ பார்த்ததே இல்லையா? இல்லையேம்மா. ஏய், போய் சொல்லாத. உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இங்க நடக்கிறது எல்லாமே உன்னோட நாடகம்னு எனக்கு புரியுது. ஐயோ, நாடகமா? என்னம்மா சொல்ற? நான் ஏமா நாடகம் ஆடணும்? இது நாடகம்னு இப்ப நான் நிரூபிக்கிறேன். தேவி, தேவி எழுந்திரி. தேவி, 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 தேவி எழுந்திரி. தேவி எழுந்துருமா. கணேசன், தேவி, கணேசன் எழுந்திரிங்க. கணேசன், கணேசன். தேவி, தேவி, தேவி எழுந்திரி. கணேசன், கணேசன். ஏய், என்ன பண்ண இவங்கள? ஏன் எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க? என்ன ஏமா கேக்குற? நான் என்ன டாக்டரா? ஏதோ பாவம் ரோட்ல அனாத மாதிரி விழுந்து கிடக்குறாங்களேன்னு காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேம்மா. நீ காப்பாத்துறவளா? இவங்க 2 பேரையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே நீதான். என்னம்மா நீ? ஏன் வந்ததுல இருந்து என்கிட்ட கோவமாவே பேசிட்டு இருக்க? சம்பந்தமே இல்லாம இவங்களோட இந்த நிலைமைக்கு நான் காரணம்னு சொல்ற? மாமா, இவ போய் சொல்றா. ஆரம்பத்துல இருந்தே நம்ம குடும்பத்துக்கு எதிரா இவதான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது, இவங்களுக்கு இவ வீட்ல அடைக்கலம் கொடுத்து எல்லாத்தையுமே இவதான் பண்ணா. இப்ப ஏதோ புதுசா டிராமா பண்ணிட்டு இருக்கா. இவ பேச்ச நம்பாதீங்க மாமா. சார், இவ பேச்ச நம்பாதீங்க சார். ஓ, சிதம்பரமும்
சத்தியமூர்த்தியும் சம்மந்தி ஆயிட்டீங்களா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பொண்ணு யாரு? என்ன எதுக்கு இவ குற்றவாளியவே பார்த்துட்டு இருக்கா? உங்களை வேற மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. உங்களுக்கு மருமகளா? சரி, எனக்கு நீங்க செஞ்ச துரோகத்துக்கு நான் உங்களை பழி வாங்கியிருக்கணும். இருந்தாலும் உங்க பிள்ளைங்களை நான் காப்பாத்திருக்கேன். உங்க பிள்ளைங்களை நீங்க கூட்டிட்டு போங்க. தேவி, ஏய் கையற. அப்பா நம்ம தேவிப்பா. சொன்ன கேளு. தேவி ரோட்ல அடிபட்டு இருந்தா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன்டா. ஆனா இவ காப்பாத்தி அவ பொழைக்க வேண்டாம். அப்பா, ஏய். தேவி பாவம்ப்பா. மாமா என்ன பேசுறீங்க நீங்க? தேவி உங்களோட பொண்ணு. இந்த வேத நாயகிக்காக நீங்க ஏன் மாமா உங்க பொண்ணு விட்டுட்டு போறீங்க? சார், ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் சார். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் சார். இவ காப்பாத்தி என் பையன் உயிரோட இருக்கணும்னு அவசியமே இல்ல டீச்சர். சார், என்ன சார், உங்க பையன் மேல பாசம் கொஞ்சம் கூட இல்லையா சார்? எப்ப என் பேச்ச மீறி அந்த பொண்ணு கூட போனானோ அப்பவே இவன் என் பையன் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ சார், இவனை இந்த நிலைமையில பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். விதி இவனை இந்த நிலைமையில பார்த்தது மட்டும் இல்லாம காலம் பூரா யார பார்க்க கூடாதுன்னு நான் வைராகியத்தோட இருந்தேனோ அவளே என் மகனை காப்பாத்திருக்கா. தேவி, ராம், அப்பா சொன்ன கேளு. வா போலாம். அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா, தேவி பாவம்ப்பா, ஹெல்ப் ஏய். பண்ணலாம்ப்பா. அவ செத்தா கூட எனக்கு கவலை இல்லடா. ஆனா இவ காப்பாத்தி தேவி பொழைக்க வேண்டிய அவசியம் இல்ல. வா போலாம். அப்பா ப்ளீஸ்ப்பா, அப்பா மாமா, கொஞ்சம் நில்லுங்கப்பா. அப்பா, ஒரு தேவி நிமிஷம் பாவம்ப்பா. பையன் மேல இருந்த கொஞ்சம் நெஞ்ச பாசமும் கொஞ்சம் கூட இல்ல. சார், நீங்களும் ஒரு நிமிஷம் இருங்க சார். இங்க பாருங்க, நீங்க இவளோட பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு கோவத்துல உங்க பிள்ளைங்களை விட்டுட்டு போறீங்க. இவ பேச்ச நீங்க ரெண்டு பேரும் நம்பாதீங்க. இவ ரொம்ப மோசமானவ. அது என்ன விட உங்க ரெண்டு பேருக்கும் நல்லாவே தெரியும். ஆமாப்பா. இப்போ தேவியும் கணேசனும் இந்த நிலைமையில இங்க இருக்கிறதுக்கு கூட இவதான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னால இப்போதை நிரூபிக்க முடியல சார். இன்னைக்கு இல்லனாலும் கண்டிப்பா ஒரு நாள் நான் நிரூபிப்பேன். அன்னைக்கு உங்க பிள்ளைங்களை இழந்துட்டோமேன்னு நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க சார். அப்பா அப்பா ராம், நீயாவது என்ன நம்பு ராம். சரி, நீ என்ன நம்பாத. ஆனா உன் தங்கச்சியையும் கணேசனையும் இவகிட்ட மட்டும் விட்டுட்டு போயிடாத ராம். இவங்கள என்ன பண்ணி வச்சிருக்கான்னு கூட தெரியல. ராம், முதல்ல இவங்கள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். இவங்க ரெண்டு பேரும் கண் முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க கிட்ட பேசிக்கலாம். ராம், மீனா பேச்ச கேட்காத. இல்ல, மீனாவுக்கு இந்த வேதநாயகியை பத்தி தெரியாது. இனிமே இங்க இருக்க கூடாது. வா போலாம்.